யாரும் எனக்கு என்ன சீர் கொடுத்தாங்க தெரியுமா? அண்ணா, நம்ம தங்கச்சி நம்ம புள்ள நல்ல தங்க பெரிய பிள்ளையாகி எதுல உக்காந்துக்கிட்டு பால் கறக்க இவ்வளவு மாடு கொடுத்துமே, இவ்வளவு ஆடு கொடுத்துமே, இவ்வளவு எருமை கொடுத்துமே, நம்ம புள்ள எதில குந்திக்கிட்டு பால் கறக்கும் அப்படின்னு எனக்கு நான் உக்காந்து பால் கறக்க எனக்கு முக்காலி பொன்னால தங்கத்தால ஆமா நான் இழுத்து மோர் கடைய அந்த அதாவது இழு கயிறு எனக்கு தங்கத்தால எனக்கு அப்படி எனக்கு 7 வண்டி நிறைய அண்டா குண்டா சீதனம் கருவாப்புல முதல் கொண்டு கருவேப்பிலையும் தங்கத்திலையா நீலாம் நல்லா இருப்பியா? நீலாம் நாசமா போவியாடா? நல்லா இருக்கிறதுனாலதான் இப்படி எல்லாம் ஊரா வந்து பேசிட்டு இருக்கிறேன். ஏண்டா நீ கேக்குறிய கேவல நெய்வடிதுன்னு ஏண்டா கருவாப்புலை தங்கத்துல வாங்கிட்டு போய் என்னடா பண்ணுவேன்? இதுவும் கருவேப்பிலை அப்படியே பத்திரமா வச்சுக்க வேண்டியதான். கண்ணு கொஞ்ச நாவது இது இருக்கணும். இல்லம்மா நானும் அதெல்லாம் கடையிலேயே அறுத்து கொடுத்துட்டு வந்துட்டேன். கேக்குறிய கருவாப்புலை பவுனுலியான்னு இது கேட்கலாமா? கொண்டாட்டி வாங்கிட்டு வந்துருப்பாளா? ஊர்ல யாராவது வாங்கிட்டு வந்துருப்பாங்களா? மானகட்ட ஒழுங்குலாம் எவ்வளவு வாங்கிட்டு வர மாட்டாங்க. அண்ணா எனக்கு கருவாப்புல முதல் கொண்டு சரிமா 7 வண்டி சீரு எனக்கு 50,000 பசு மாடு, எரும மாடு, சரிமா குறும்பாடு அப்பட்டு கொடுத்தாங்க எங்க அப்பா முடி. அண்ணா தூக்கி போடுவானுவா? அவங்களா தூங்க மாட்டானுங்க, முடிச்சுக்கிட்டே இருக்கிறானுங்க. நான் அப்பப்ப கொடுத்துக்கிட்டே இருப்பேன். அப்படி இருந்தாலும் கோமாளி அண்ணா இவ்வளவு சீர்வரிசையோட வந்து நான் அப்ப நல்லா நான் எப்படி இருக்கிறேன்? ஏமா இவ்வளவு சீர் சனத்தியோட தான் வந்திருக்கிறேன். என் கண்ணுக்கு பார்க்கும் போதெல்லாம் நல்லா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. உனக்கு ஏதாவது குறவு விட்டுருச்சா? என்னடா குறவா? இல்லம்மா உனக்கு ஏதாவது குறை நேர்ந்துருச்சான்னு கேட்டம்மா. ஏண்டா உன் பொண்டாட்டி இதுலயா சொல்றேன்? என்னமா பண்றது கருமம்? ஏண்டா மத்தாலக்காரன் அப்பயே சொன்னேன். நீ தாண்டா கொண்டுகிட்டு போய் குறவையும் நாயையும் விட்டுக்கிட்டு இருக்கிறவங்க. சரிமா இப்பேற்பட்ட சீர் சனத்தியோட வந்து உனக்கு என்னமா குறை நேர்ந்தது? அண்ணா ஒருவருடைய நல்ல மழை பெய்தலன்னா வந்ததுமே எங்க நாடு எங்க நாட்டுல நல்ல மழை பேசுதண்ணா. அப்படி பனிரெண்டு எங்களுக்கு பஞ்ச வந்து என்ன செய்வீங்க? பொல்லாது பஞ்ச வந்து
பசியாலே வாடுதம்மே. அம்மா 41 வருஷமா எங்க காசிமா நகரத்துல நான் என்னைக்கு வந்தனோ அதுல இருந்து சிறசிறப்பா இருந்துச்சு. சிறப்பா இருந்தீங்க. எங்க நாட்டுல எந்த ஒரு குறையும் இல்ல. 41 வருஷம். சரிம்மா. மாதமும் நல்ல மழை பெஞ்சு எங்க காசிமா நகரமே சிறசிறப்பா இருந்துச்சு. சரி. யாரு கண்ணு பட்டுச்சோ அண்ணா ஐயா எங்களுடைய நாட்டுல காசிமா நகரத்துல இப்ப 12 வருஷமா எங்க நாட்டுல நல்ல மழை இல்ல. சரி. என் பிள்ளைங்க எல்லாம் பசியால வாடுது. அப்படியா? என் 7 வண்டி சீரு, என் எரும மாடு, பசு மாடு, குறும்பாடு கொண்டு வந்த சேதனமெல்லாம் இந்த நாட்டு மக்களுக்கு அள்ளி அள்ளி கொடுத்துட்டோம். நாட்டு மக்கள் எல்லாம் கொடுத்துட்டு என் பிள்ளைங்க 7 மக்க மாறும். அண்ணா தாயே, அண்ணா எனக்கு பசியால வாடு அண்ணா. பார்க்க முடியல மக்கு மாறு. ஐயோ பசியா பட்டிக்குது. பால பழங்குறாங்க. ஐயோ அண்ணா அங்கமே பத்துலண்ணா. என்ன செய்வேன் என்ன செய்வேன். ஐயோ அது பாத்தியால வாடு அண்ணே. நல்ல தங்களையா செய்வேன். இது பத்து தானே. ஐயோ இது பெரும்பாலும் என்ன செய்வேன். நல்ல தங்க
பத்தினி என்ன செய்வேன்? என் பிள்ளைங்க படுத்துறதே. நான் பெத்தம்மா மக்க மாதிரியானு பேரும் அம்மா பசிக்குது பசிக்குதுன்னு என் பிள்ளைங்க அழுவுனா நான் என்னென்ன இருக்குது கொடுப்பேன். என்னமா பண்றது? நம்ம கிட்ட இருந்த சீர்சனத்தை அத்தனை பேர் தான் கொடுத்தாச்சு நாட்டு மக்களுக்கு. எம்பிட்டு சீரியா நாள் ஒரு பொழுது என் பெருச ஊர் மக்களுக்கு அள்ளி கொடுத்து நான் வேணான்னு என் வாயால சொன்னதில்ல. அம்பிட்டையும் கொடுத்துட்டு என் பிள்ளைக்கு 7 பேர் இன்னைக்கு பசியால வாடுது. அங்கமே 10 அண்ணா. மக்க மாற பாத்துக்கிட்டு இனிமே நான் உயிரோட இருக்க முடியாது. பசியோட இருக்கிறவங்களை பாத்துக்கிட்டு என்னால இருக்க முடியாது. பெத்த மனம் பித்தம் புள்ள மனம் கல்லாம். ஆமா, பெத்தவளுக்கு தானே தெரியும் பிள்ளையோட அருமை. ஆமாமா. அதனால நான் இன்னைக்கு ஒரு முடிவு எடுத்துட்டேன். எப்படிமா? என் புருஷன் வரட்டும், என் புருஷன்கிட்ட சொல்லிட்டு எனக்கு இன்னைக்கு சரியான ஒரு யோசனை. எப்படிமா உங்களுக்கு என் மன்னவரை கூட்டிக்கிட்டு வா சொல்றேன். அப்படி ஆகட்டுமா?